Hello friends, welcome to online Tamila channel. This first time நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல programming related நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல bridge course அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து C, C++, Python, Java, .NET அடுத்தடுத்து programming languages எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல வந்து C programming தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து கிளாसेस வந்து நிறைய ஏற்கனவே கிளாसेस வந்து போய் இருக்கு. ஒருவேளை இதான் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிட்டு playlistல பாத்தீங்க அப்படினா C, C++ programming அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுல போய் நீங்க வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கிடையாதுங்க. நிறைய நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லலாம். சோ இது வந்து நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படினா இந்த இது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ரீயூசபிள் ப்ரோக்ராம் அப்படினு சொல்லலாம். சோ எந்த மாதிரி டைம்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படினா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது என்னதுன்னா ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்னதுன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓகேங்களா. இப்போ வாய்ட் மெயின் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். அது வந்து கம்பைலர் வந்து ஃபஸ்ட்டு மெயினுக்கு போகிற மாதிரி எழுதியிருக்கிறதுனால அந்த இது வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஓகேங்களா. நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு வேணும் தேவைப்படுது இல்லை அதை தாண்டி ஒரு வாய்ட் மெயின் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே எல்லா கான்செப்டையும் கொண்டுட்டு போய் நீங்கள் இன்பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வாய்டு மெயின் இருக்குது. இதுக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு சப்ட்ராக்ஷன் எழுதுகிறேன். அடுத்து வந்து ஏதாவது சம்திங் அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாம் எழுதும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பார்க்கும்போது ஒரு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களால் அங்கே போய் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வந்து ரீயூசபிள். எங்கே வேணுமோ நீங்கள் அதை இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூசேஜ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த scanf பார்த்தோம் இல்லைங்களா, get இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலேயே வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சைனு காசு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம். scanf ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஸோ அதில் இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எப்படி எழுதலாம், என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபங்க்ஷனில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. முதல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒரு வேரியபிள் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. தட் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டிக்ளரேஷன் சியில் வந்து பொறுத்தவரைக்கும் இன்னும் ப்ராப்ளம் பண்ணாது. ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு மெயின் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் த ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத டிக்ளேர் த ஃபங்க்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் த ஃபங்க்ஷன். ஸோ டிஃபைன்னா என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் என்ன வேலை செய்ய போகுது, அந்த ஃபங்க்ஷனை பண்ணால் என்ன வேலை செய்யணும், அதாவது டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். டிக்ளேர் அப்படின்னா ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ரிட்டன் டைப், அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம். சரிங்களா. என்ன நேம் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ அடுத்து ப்ராக்கெட்டில் இதை வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்கியூமெண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு ப்ராக்கெட்டில். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த இதை வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்படி தான் இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணுன்னா இப்படி தான் நீங்கள் எழுதணும். இப்படி டிக்ளேர் பண்ணி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ரிட்டன் டைப் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் 3 வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நோ ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வெளியிலேயும் அனுப்புறதில்ல. ரிட்டன் டைப்னால் நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் போகக்கூடிய வேல்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டன் டைப் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து வித் ஆர்கியூமெண்ட், அடுத்து வித் ரிட்டன் டைப் அப்படிங்கிறது இருக்குது. இது 3 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டன் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து வந்து ஆர்கியூமெண்ட்டுங்கிறது இங்கே பார்க்குறீங்க. இந்த இடத்துல அனுப்பணும். அப்போ ரிட்டன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து, அதாவது ரிட்டன் ஃப்ரம் ஃபங்க்ஷன். சரிங்களா. ரிட்டன் ஃப்ரம் வந்து ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகக்கூடியது தான் அந்த இது ரிட்டன் அப்படிங்கிற டைப்பு.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இன்சைடு த ஃபங்க்ஷன், அதாவது ஃப்ரம் வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய வேல்யூ, அதாவது எங்கே நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வேல்யூ தான் அது, தட் இஸ் ஆர்கியூமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இன்சைடு த ஃபங்க்ஷனுக்குள்ளார வரக்கூடியது. ஓகேங்களா? இது எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, எங்கே நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் 2 சொல்லியிருக்கேன் இல்லையா, டிக்ளேர் அண்ட் டிஃபைன் சொல்லியிருக்கேன், 3வது வந்து கால் த ஃபங்க்ஷன். அப்போ கால் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது இந்த கோடு வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கால் த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து போகும். நான் அது வந்து இந்த 3 டைப் நீங்கள் எடுக்கும்போது கிளியராகவே புரிஞ்சுக்குவீங்க. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சின்னது, அதாவது ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க, ஒன்றும் கிடையாது. வாய்ட் மெயின் போட்டுங்க, எப்போவுமே மெயின்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நான் இங்கே எதுவுமே எழுத போகிறது கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டு எழுத போட கிடையாது. இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து வாய்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடியது, ரிட்டர்ன் டைப்பு. ஃபங்க்ஷனோட நேம் நான் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னுடைய ஃபங்க்ஷனோட நேம் 1. ஆர்கியூமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். பிரிண்ட்எஃப்ல ஒரு வேல்யூ எழுதுகிறேன், ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். ஓகேங்களா? தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன். இது எங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை தான் திஸ் கால்டு வந்து ஃபங்க்ஷன். இது எங்கே எழுதியிருக்கேன்னா அவுட் ஆஃப் த மெயின் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. மெயினை விட்டு வெளியில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்சர் மெயினை மட்டும்தான் பார்க்கும். இதெல்லாம் பார்க்குமா அப்படின்னா பார்க்காது. ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து என்னதுன்னா டிஃபைன் பண்ணுற இடம். இந்த இடம் வந்து நான் என்ன வேணுமோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ வந்து இங்கே கால் பண்ணோம். இங்கே கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தட் இஸ் ஆக்டிவேட் ஆகும் அந்த ஃபங்க்ஷன். ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடிங் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கீப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.